சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்நியாயம் இழைக்கப்பட்ட பதுவாவை பயந்துக்கோங்க. அவர் பெரிய கோடீஸ்வரன் ஆகிக்கொண்டு கிடையாது, அவர் பெரிய பட்டப்படி படிச்சு கொண்டது கிடையாது, அவர் பெரிய ஒரு ஆபீஸ் ஆகிக்கொண்டு நிபந்தனையும் கிடையாது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே யமனுக்கு அனுப்புறாங்க. யமனுக்கு அனுப்ப சொல்ல அங்க யாரும் பெரிய தக்குவாதாரிகள் ஊருக்கள் அனுப்புனேன். முஃமின்கள் வசிக்கிற ஊருக்கு இல்ல கையேந்து நான் துவா கபூலாக அந்த நேரம் அப்படி யாரும் அங்க இருக்கல்ல. இஸ்லாத்தின் பக்கம் தாவத்து கொடுக்கிறதுக்கு அனுப்புறாங்க முஆத் ரலியல்லாஹு. கடைசி நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்துல கடிவாளத்தை புடிச்சு கொண்டு பல விஷயங்கள் பேசினாங்க. அதோட சொன்னாங்க, முஆத், இதுக்கு பின்னால நீங்க என்ன வந்து சந்திக்க மாட்டீங்க, என்ன கபரை தான் சந்திப்பீங்க. என்ன சந்திக்க மாட்டீங்க, என்ன கபரை தான் சந்திப்பீங்க என்று சொல்லிட்டு அவர்களுக்கு தாவத் கொடுங்க. அந்த விடயங்களை நான் சொல்லிட்டு சொன்னாங்க, யா முஆத், முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வத்தகி தஅவத்தல் மظلوم فانه ليس بينه وبين الله حجاب. முஆத், அநியாயம் இழைக்கப்பட்டவன் சாபத்தை பயந்துவாங்க. அவன் பதுவா சாபத்துக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில எந்த திரையும் இல்ல. அந்த ஸ்போர்ட் கபூல். யார பதுவாக்கு நீங்க ஆளாகிறாங்க முஆத். யார் அது? மூமிங்களா, முத்தகீங்களா, முஸ்தஜாபு தாவாவா? இல்ல, அந்நியவர்கள். இன்னும் இஸ்லாத்துக்குள்ள வரல. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னொரு ரிவாயத்துல வருகிறது, வலவுக்கான காஃபிரா, காஃபிராக இருந்தாலும் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவன், அவனுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டா அவன் கையேந்திரான் அல்லாஹ் கபூல் செய்யும். தாத்தாரிகளுக்கு வந்த அழிவு தெரியும். அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் பிதாயா வ நிஹாயா எழுதும் பொழுது இதை எழுதுறதா முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய சோதனை. எப்படி எழுதுறது? ஒரே நாள்ல 10,000 பேர் கொலை செய்யப்பட்டாங்க பக்தாத்ல. ரத்த ஆரோடிட்டு குதிரைகள் ஒட்டங்களை ரத்தத்துல வலிக்கு விழுந்தது. ஒரு பெண்மணி வந்து சொல்லுவாள், ஒரு முஸ்லீமை பார்த்து, ஒரு ஆணை, நீ இந்த கல்லுக்கிட்ட உள்ள கழுத்தை வச்சுட்டு நான் வீட்டை வீட்டு கத்தி எடுத்துட்டு வாரு. இவர் தலையை தூக்கி கேட்க மாட்டாரு, ஏன் என்ன கொலை செய்ய போறாய், நான் என்ன உனக்கு செஞ்சேன் என்று கேட்க கூட சத்தியத்தை கோடைகளாக அல்லாஹ் மாத்தினான். காரணம் என்ன? ஒரு வியாபார கூட்டம், அண்டிய வியாபார கூட்டம், அவர்களுக்கு முஸ்லிம்கள் மோசடி செஞ்சாங்க. வியாபார கூட்டத்துக்கு மோசடி செஞ்சாங்க. அந்த ஜெங்கிஸ்கான் தலைவர் அந்த கூட்டத்துடைய மலைக்கு மேல ஏறி முஸ்லிம்கள் எங்களுக்கு அநியாயம் செஞ்சா, அல்லாஹ் துவாவை கபூல் செஞ்சா, அதுக்கு வந்து அடிதான் இருந்தாங்க. கொஞ்சம் யோசிங்க, அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடியவனுடைய பதுவா எப்படி போகுதுண்டா? 5 நேரம் தொழக்கூடிய, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய, தஹஜ்ஜத் தொழக்கூடியவன், இவனுக்கு அநியாயம் செஞ்சு கையேந்தினா நிலைமை என்ன? தப்பேலுவா? தஹஜ்ஜத்துடைய அல்லாஹ் கேட்கிறான் என்று கேட்கக்கூடிய யாரும் இல்லையா, நான் கொடுக்க ரெடி. அவன் ஏற்கிறான் கையை, யா அல்லாஹ், இந்த பணத்தை எடுத்து மோசடி செஞ்சா, என்னை ஏமாத்தி போட்டா, என்ன 4 பேருக்கு முன்னாடி தலை கேட்டலாம், என்ன சீரழிச்சு போட்டா, யா அல்லாஹ் நீ பார்த்துக்கோ என்று கை ஏந்தினா எங்கட நிலைமை என்னவோ? எங்கட நிலைமை என்னவோ சகோதரர்களே? அல்லாஹ் மன்னிக்கணும். அந்நியாயத்துக்கு வார தண்டனை லேசானதில்லை. இன்னைக்கு எத்தனை பேர் சர்வ சாதனம் அநியாயம் செஞ்சுட்டு இருக்கிறோம். வாப்பா பிள்ளைக்கு அநியாயம் செய்யறார், புள்ள வாப்பாக்கு அநியாயம் செய்து, பெற்றோருக்கு, கணவன் மனைவிக்கு. சகோதரர்களே, 2 மனைவிமார்கள் உள்ளவங்க, ஒரு மனைவியோட நல்லா மற்றவங்களோட மோசமா, இது அநியாயம். அந்த மனைவியோட பிள்ளையோட நல்லா நடக்கிற இந்த மனைவியோட பிள்ளையோட மோசமா நடக்க அநியாயம். நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு சல்லல்லாஹு வாராங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு, பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு, நுஅமான் வாப்பா இவங்களுக்கு ஒரு அடிமையை கிஃப்டா கொடுத்தான். அந்த காலத்துல அடிமை விற்கப்படக்கூடிய ஒரு பொருள். அவங்களோட உம்மா சொன்னாங்க,
மத்த பிள்ளைகளும் இருக்குது, இங்க இவருக்கு மாத்திரம் கொடுக்கறீங்க, மத்த பிள்ளைகள் எல்லாம் குழம்ப போகுதோ, நீங்க இந்த செய்யற செயலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியா வச்சு இந்த விஷயத்தை முடிச்சு விட்டீங்கன்னா பிரச்சனை வராது. இவர் வந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் நஹல்து வலதி, இந்த பிள்ளைக்கு இந்த அடிமையை நான் கிஃப்டா கொடுக்க போறேன். என் மனைவி சொல்றா உங்களை இதுக்கு சாட்சியா இருக்க சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க எல்லாரோடையும் நீதமா நடக்கிறத விரும்புறீங்களா? ஆமா யா ரசூலல்லாஹ். அப்ப நீங்க மத்த பிள்ளைகளுக்கும் இப்படி கொடுக்குறீங்களா? இல்ல, எனக்கு இந்த அடிமலா இருக்கு கொடுக்க, இந்த மத்த பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்ல சொன்னாங்க. அஷ்ஹது கைரி, ஆள்மாறு என்ன வேறொரு பாரு, இன்னில்ல அஷ்ஹது அலா ஜோர், ஒரு காலம் நான் இந்த அநியாயத்துக்கு சாட்சி சொல்ல மாட்டேன், இந்த பாவத்துக்கு இந்த அநியாயத்துக்கு நான் சாட்சி சொல்ல மாட்டேன். பிள்ளைகளுக்கு மத்திய நீதம் இல்லாமல் நடக்கிறது அநியாயம். ஒரு பிள்ளைகள் ஒரு மாதிரி, மூத்த பிள்ளைகள் ஒரு மாதிரி, கடைசி பிள்ளைகள் ஒரு மாதிரி, அப்படி பொம்பளை பிள்ளைகள் ஒரு மாதிரி, ஆம்பளை பிள்ளைகள் ஒரு மாதிரி, உயிரோட இருக்கிறதுல நீதமா தான் நடக்கும். அன்பு செலுத்துறதுல இருந்து பிள்ளைகளோட நீதமா இருக்கும். சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய